நம்ம ஒரு இஷ்யூ நடக்குது மாதிரி ஒரு வாரமா நான் தள்ளி தள்ளி போனேன் தெரியுமா உங்ககிட்ட, பேசாம தள்ளி தள்ளி போனேன் தெரியுமா? ஏன் சொல்லட்டுமா? தொப்பி அம்மாவை நீங்க தெய்வம்னு சொன்னீங்க, தொப்பி அம்மா கடவுள்னு சொன்னீங்க. நான் வந்து தொப்பி அம்மா மனநிலை குன்றியவங்க சாமி. அவங்க பின்னாடி தேவையில்லாம போய் மக்கள் அதை விளம்பரப்படுத்தி அதை வச்சு ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க. தொப்பி அம்மா மனநிலை குன்றியவங்க சாமி. தொப்பி அம்மா அப்படின்னு சொல்லும் போது நம்ம உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் மன வருத்தம் ஆச்சு. நான் அவங்கள மனநிலை குன்றியவன்னு சொல்லும் போது நீங்க அவங்கள கடவுள்னு சொல்லும் போது மன வருத்தம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மனிதர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான், ஆனால் அவருக்கு வைக்கிற பேர் வந்து ரெண்டாக இருக்குது. ஒருவர் வந்து அவரை வந்து கடவுள் அப்படிங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு 2 பெயர்கள் வைக்கிறாங்க. இதை பற்றி நம்ம வந்து சுருக்கமாக பார்த்துடலாம். இது அவர் சொல்கிறதோடு இல்லாமல் பைத்தியம்னு சொல்கிறதுனால அவருடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மேலே வந்து திணிக்கிறார். அதுக்காக வந்து கோபம் கொள்கிறார். நீ வந்து பைத்தியம் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மகாபாரதத்தில் அர்ஜுனன் கிட்ட வந்து துரோணாச்சாரியார் சொல்கிறாரு, நீ ஒரு கெட்டவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் வரும்போது கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. உடனே மாணவரான அர்ஜுனன் வெறுங்கையோடு திரும்பி போகிறார். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே கெட்டவங்களே இல்லை, எல்லாமே நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறார். அதே மாதிரியே துரியோதனன் கிட்ட சொல்லியிருக்கிறார். ஆசிரியரான துரோணாச்சாரியார் சொல்கிறாரு, துரியோதனா ஒரு நல்லவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் வெறுங்கையோடு திரும்பி போகிறாரு. அவர்கிட்ட ஏப்பா வெறுங்கையோடு திரும்பி வரேன்னு கேட்டால் அவர் சொன்ன பதில் என்னன்னா, இங்கே யாருமே நல்லவங்களே கிடையாது, கெட்டவங்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கதை தான் நமக்கு ஞாபகம் வருது. அதாவது நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இந்த உலகம் இருக்கும். இவர் வந்து பைத்தியமாக பார்க்குறாரு, அவர் வந்து எல்லாத்தையுமே கடவுளாக பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். இப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம வந்து சொல்லலாம், யோகாவில் ஈஸ்வர பிரதிதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கிறது. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு உயிர்லையும், உயிரற்ற ஜடமாக இருக்கலாம், உயிருள்ள பொருளாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், மிருகலாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஈஸ்வர பிரதிதானம். அதை தான் வந்து நாகராஜ் சுவாமிகள் கடைப்பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவர் வந்து ஒவ்வொரு மனிதர்களையுமே அவர் கடவுளுக்கு சமமாக பார்க்குறார். அப்படி தான் தொப்பியம்மாவையும் அவர் வந்து பாவிக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு இறைத்தன்மை இருக்குது, ஒரு கடவுளினுடைய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை வந்து அந்த வினோத் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவர் வந்து திருவண்ணாமலை 360 அப்படிங்கிற அந்த சேனல் வச்சு நடத்துகிறார். அவர் வந்து மறுக்கிறதோடு இல்லாத நாகராஜன் சுவாமிகளை தேடி போய் மிரட்டலும் விடுறார். இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு. சொல்லி அவர் மேலே மிரட்டல் விட்டுருக்கிறார். அவருக்கு வந்து என்னுடைய பதில் என்னென்னா, இந்த மாதிரி மிரட்டலெல்லாம் நீங்கள் வந்து விடாதீங்க, அது வந்து ஒரு நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆன்மீக நண்பர்களை அவங்க போக்கில் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு அவங்கள போய் தேடி அவங்களுடைய இடத்துக்கு போய் மிரட்டல் விடுக்காதீர்கள் அப்படிங்கிறதே என்னுடைய பதில். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து நான் வந்து பதில் சொல்லுவேன். அந்த இப்படி விரலை நீட்டி பேசி மிரட்டல் விடுத்த அந்த வினோத் ஐயாவுக்கு தொடர்ந்து என்னுடைய பதில் நாகராஜன் ஐயா சார்பாகவும், என்னை போல தமிழக மக்களின் மனக்குமுறலாகவும், ஆன்மீக நண்பர்களுடைய ஒரு பதிலாகவும் கண்டிப்பாக நான் வந்து தொடர்ந்து சொல்லுவேன். மீண்டும் அவர் நடந்துக்கிற முறையை பொறுத்து பதில் கண்டிப்பாக வரும்.